தங்கமயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர். உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு. இன்றே விரைந்திடுங்கள். வாரணமாயிரம் கோவை இரவுகளும் யானைகளும். கடந்த எபிசோடுகளில் யானை மனித எதிர்கொள்ளல் பிரச்சனை, இதனால் ரெண்டு பக்கமும் ஏற்படுற பாதிப்புகளை பார்த்தோம். இந்த எபிசோடில் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை வெற்றிகரமாக முன்னெடுக்கும் ஒரு தொழில்நுட்பத்தை பார்க்கலாம். தமிழ்நாடு கேரளா எல்லையான கோவை மதுக்கரை அருகே அடர்ந்த காட்டுப்பகுதியை ஒட்டி 2 ரயில் தண்டவாளங்கள் செல்லுது. ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு முறையும் சீரிப்பாயிற ரயில்கள் மோதி யானைகள் பலியாகிறது தொடர்கதையாக இருந்துச்சு. கடந்த 25 வருஷத்தில் சுமார் 35 யானைகள் உயிரிழந்திருக்கு. இதை தடுக்கிறதுக்காக கடந்த 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் நாட்டிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு வனத்துறை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் யானைகளை கண்காணிக்கும் முறையை அமல்படுத்தினாங்க. இதன் மூலமாக விபத்துகள் தடுக்கப்பட்டு யானைகள் பாதுகாக்கப்பட்டு வருது. ரயில்கள் மோதி யானைகள் உயிரிழக்கும் பிரச்சனையில் நாட்டுக்கே வழிகாட்டும் தமிழ்நாடு வனத்துறை அறிமுகப்படுத்திய தொழில்நுட்பம் செயல்படுற விதத்தை நேரடியாக பார்க்கலாம் வாங்க. கோயம்புத்தூர்னு பார்க்கும்போது கோயம்புத்தூரில் எல்லா இடத்துலையுமே யானைகள் இருக்குது. அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா பவுண்ட்ரியை ஒட்டிய வாழை, தென்னை, கரும்பு இந்த மாதிரி யானைக்கு பிடிச்ச வகையான கிராப்ஸை தான் பயிர் பண்ணுறாங்க. அதனால் இது எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது கோயம்புத்தூருக்குள்ளே. அதிலேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே 2 ட்ராக் போகுது, ஏ ட்ராக் அண்ட் பி ட்ராக். அதனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டு யானைக்குன்னு பார்த்தா இந்த ட்ராக்குள்ளே ஏசிசி மைனிங் குவாரி இருக்குது. அந்த குவாரியில் தனி வாட்டர் சோர்ஸ் இருக்குது சார். அது போக வாளையார் ரிவர் இருக்குது இங்கே ஒட்டி. அந்த ரிவர் ஒரு வாட்டர் சோர்ஸ். அது போக ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மெயினாக புளியன் இருக்குது, விலான் இருக்குது, மூங்கில் இருக்குது. இது எல்லாமே இதுக்கு நல்ல ஃபுட் சோர்ஸஸ் இந்த இடத்துல. அதுவும் மதுக்கரையில் மேக்ஸிமம் 90% ஹில்லி ஏரியா தான் சார். இங்கே இருக்க அந்த சோளக்கரை ஏரியா மட்டும்தான் பிளைன் ஏரியாவாக இருக்குது சார். அதனால தான் இது ப்ரிஃபர் பண்ணி இங்கே இருக்குதுங்க அதிக நேரம். ஏஐ கண்ட்ரோல் ரூமில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு 24 hours 4 பேர் இதில் பார்க்குறாங்க சார். 4 பேரும் 6 hours பேஸில் 6 hours ஒன்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏ அண்ட் பி ட்ராக்கில் எலிஃபண்ட் கிராஸ் ஆகக்கூடிய எல்லா இன்சிடென்ட்டையுமே இவங்க தான் மானிட்டர் பண்ணுவாங்க. இவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஐடி முடித்த ஃபீல்டு ஸ்டாஃப் ஒருத்தரை நம்ம இங்கே ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன ஃபீட்பேக் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இங்கேருந்து நம்ம ஃபாரஸ்ட் சைடும் சரி அவங்க சைடும் பார்க்குறதுக்கு வேண்டி ஒரு டெக்னிக்கல் ஸ்டாஃப் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் சார் இங்கே. டோட்டலாக 12 கேமராஸ் இருக்குங்க சார். ஏ ட்ராக்ல 5 கேமராஸ் இருக்குது, பி ட்ராக்ல 7 கேமராஸ் இருக்குங்க சார். பகலில் விஷுவல் கேமராஸ் தான் சார். நைட் டைமில் தெர்மல் விஷன் கேமரா சார். அதாவது எலிஃபண்ட்டோட ஹீட்டை சென்ஸ் பண்ணி இது டிடெக்ட் பண்ணும் சார். சார் டிடெக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே அலர்ட் ஜென்ரேட் ஆகும் சார். ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். உடனே நம்ம கண்ட்ரோல் ரூமில் இருக்க ஸ்டாஃப் இம்மிடியேட்டாக நம்ம ட்ராக் வாட்சஸ்க்கு சொல்லுவாங்க சார். வாக்கி டாக்கி மூலமாக சொல்லிடுவாங்க. சொன்ன அப்புறம் இம்மிடியேட்டாக ரயில்வேஸ்க்கும் நம்ம ரயில்வே அண்ட் ஃபாரஸ்ட்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்லேயும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது போக கால் பண்ணி சொல்லிடுவாங்க. இப்போ சம்மந்தப்பட்ட எந்த ஸ்டேஷன் வருது, இப்போ வாளையார்னா வாளையார் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இமீடியட்டாக சொல்லிடுவாங்க சார். அவங்க லோக்கோ பைலட் சொல்லுவாங்க. இன்கேஸ் ரொம்ப ஒரு எமர்ஜென்சி அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையுமே நம்ம இந்த லோக்கோ பைலட்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கோம். அதனால் அவங்களுக்கும் நம்மளுக்குமான கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது சார். நம்ம லைட்டு அடிக்கும்போது பிளிங்க் பண்ணும்போது அவங்க ட்ரெயினை இன்னுமே நல்லா ஸ்லோ பண்ணிடுவாங்க. எலிஃபண்ட் ஒரு 100 மீட்டர் தள்ளி இருந்தாலுமே நம்ம ஸ்லோ பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா லைட் அடிச்சோன்னா ஸ்லோ பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குங்க சார்.
60 கிலோமீட்டர்ஸ் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ஆனால் நம்மளோட ரேஞ்சுக்கு வந்துட்டு ஒரு ரேஞ்சுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் த்ரூ இந்த ஏரியாலேருந்து இந்த ஏரியா வந்து ட்ரெயின் பாஸ் ஆகிறப்போ பேசஞ்சர் ட்ரெயினுக்கு ஒரு ஸ்பீடும் கூட்ஸ் ட்ரெயினுக்கு ஒரு ஸ்பீடும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் கிராஸ் ஓவர் ஆகும். அதே பேசஞ்சர் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 70ல் கிராஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40ல் தான் கிராஸ் ஆகும். அப்படி கிராஸ் ஆகிறப்போ நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகவல் கொடுக்குறப்ப ஈஸியாக வந்துட்டு அவங்க அந்த ட்ரெயினை ஸ்லோ பண்ணி நம்ம அந்த அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் அவங்க வந்து அதை தடுத்து நிறுத்திடுவாங்க சார். ட்ராக்கோட இந்த எண்டு பார்த்தீங்கன்னா கல்குவாரி சராகன்னு சொல்லுவாங்க. இதில் இருந்து தான் யானைகள் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே வந்து இந்த பக்கம் ட்ராக்கை கிராஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் போகும் சார். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் வந்து 2 டீம் இருக்காங்க. டோட்டலாக 12 பேர் இருப்பாங்க. நைட் டைம் மட்டும் 2 டீமாக பிரிஞ்சு 6 பேர் அந்த பக்கமும் 6 பேர் இந்த பக்கம் 1.5 கிலோமீட்டரில் ரொட்டீனாக நைட் ஃபுல்லாக பார்ப்பாங்க சார். கேஸ் யானை வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கண்ட்ரோல் ரூம்லேருந்து ட்ராக் வாட்சஸ் தகவல் சொன்ன உடனே இமிடியேட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யானை எங்கே இருக்கோ அந்த ஸ்பாட்டுக்கு வித்தின் a மினிட்ல ரீச் ஆகி அந்த யானையை விரட்டுவாங்க. அப்படி ரொம்ப க்ளோஸாக இல்லை நமக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ட்ராக் இதில் லோக்கோ பைலட்ஸ் வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்க டார்ச் லைட் இமீடியட்டாக அடித்து அந்த மாதிரி நிறுத்தியிருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி நிறுத்தியிருக்காங்க, இப்போயும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இங்கே இந்த ட்ராக்கில் பி ட்ராக்கில் 6 அண்டர் பாசஸ் இருக்குங்க சார். இப்போ புதுசாக 2 அண்டர் பாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இப்போ தான் வந்து யானைகள் அதில் கிராஸ் பண்ணி போயிட்டு ஆகிருக்கு போயிட்டுருக்கு இப்போ. ஸோ இதுவுமே வந்து யானைகள் இந்த பிரச்சனையை வந்து ஓரளவுக்கு குறைக்குன்ற. கண்டிப்பாங்க சார். யானை இப்போ ட்ராக்கை கிராஸ் பண்ணி தான் போகிற சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ இந்த அண்டர் பாஸ் வந்ததுக்கப்புறம் யானைகள் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் மூவ் ஆகி உள்ளே போயிட்டு இருக்குங்க சார். அதையும் நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அது தன்மை இருக்கா சார் யானைகளோட குணாதிசயங்கள்? இப்போ ஒரு டஸ்கர் வருது அப்படின்னா அதை விரட்டுறது சவால்களாக இருக்குமா? இல்லை ஒரு ஃபேமிலியோட ஒரு யானை வந்து நிற்குதுன்னா அது எப்படி நம்ம இது பண்ணுவோம் நம்ம மேன் பவர் சார்? டஸ்கர் வரும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா அது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா மஸ்தில் இருக்கும்போது அது விரட்டுறதுங்கிறது கொஞ்சம் எங்களுக்கு சவாலாக தான் இருக்குது. நம்ம அதை விரட்டும் போது திருப்பி நம்மளை விரட்டும். ஆனால் இருந்தாலும் நம்ம ஸ்டாஃப் வந்து ரயில்வேல இன்ஃபார்ம் பண்ணி அது ரயிலில் வந்து நம்ம ஸ்லோ பண்ணிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ண கூட செஞ்சுருவோம். அப்படி விரட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து கூட்டமாக வரும்போது என்ன பிரச்சனைனா குட்டி கூட வரும். இப்போ ஒரு மெச்சூர்டு கொஞ்சம் ஒரு 5 years குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 years குட்டியெல்லாம் கொஞ்சம் குறும்புத்தனமாக இருக்கும். யானை ஒரு பக்கம் இருக்கும், குட்டி ஒரு பக்கம் ஓடும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது கரெக்டாக கவனமாக வந்து 2 சேர்த்து நம்ம ஒரு சைடு கிராஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்து அனுப்பிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ட்ரெயினுக்கு நம்ம இங்கே ஸ்டேஷனில் தகவல் சொல்லிடுவோம் சார். சார் நம்ம இந்த சிஸ்டம் ஜென்ரேஷன் நம்ம ஜென்ரேட் பண்ணதுலேருந்து நம்ம நிறைய டைம் வாட்ச் பண்ணோம். உங்கள் டீம் ரொம்ப துடிப்பாக இருக்காங்க. ஸோ அதில் தான் ரீசன் இருக்கா? இதில் இருக்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் சார். டோட்டலாக 20 பேர் இருக்காங்க. இது எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். இல்லை நம்ம இதில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து ட்ரைபிள்ஸ் தான் சார் இருக்காங்க. இதில் எல்லோரும் லோக்கலில் இருக்கக்கூடிய ட்ரைபிள்ஸாக இருக்காங்க. அதனால் யானை வந்து எந்த டெரைன்லேருந்து எந்த பக்கம் மூவ் ஆகும், அடுத்து எங்கே போகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு லோக்கலில் இருக்கனால அவங்களுக்கு நல்லா தெரியும் சார். அதுபோக அவங்க எல்லாருமே வந்து யானையை நல்லா விரட்டக்கூடிய ஆட்கள் தான் எல்லாருமே ட்ரைபிள்ஸ். ஸோ அதனால் விஷயம் தெரிஞ்சவங்களை வச்சு இந்த வேலைகள் வாங்குறது இன்னும் ஈஸியாக. ஆனால் நைட் டைமில் அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. ரொம்ப மழையாக இருக்கட்டும், பனி காலத்துலேயே இருக்கட்டும், எல்லா டைம்லேயுமே வந்து சுறுசுறுப்பாக நல்லா வேலை செய்வாங்க. பணியாளர்களோட நாங்கள் வந்து ரவுண்டு போயிட்டு இப்போ இந்த மாதிரி யானை வந்து ட்ராக் ஓரமாக நிற்குன்னு சொன்னாங்க. நாங்கள் அதை பார்த்து உடனே யானையை பார்த்த உடனே ட்ராக் ஓரமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. எங்களை பார்த்த உடனே யானை வந்து கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல ஒரு பெரிய யானை கிராஸ் பண்ணிச்சு. அதுக்கு பின்னாடியே பின்னாடி அதுலேருந்து ஒரு சின்ன யானை, அப்புறம் குட்டி எல்லாம் கிராஸ் பண்ணி கடைசியாக தான் தாயான பெரிய யானை கிராஸ் பண்ணிச்சு. முதல்ல நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் கிராஸ் பண்ணோன்னா சவுண்டு விட்டோம். உள்ளே காட்டுக்குள்ளே போகட்டும் அப்படிங்கிறதுக்காக சவுண்டு விட்டோம். அது மறுபடியும் அது என்ன நினச்சின்னு தெரியல, திடீர்னு எங்களை பார்த்து ஆக்ரோஷமாக அந்த ட்ராக் ஓரமாகவே ஓடியா இருந்துச்சு, விரட்டிடுச்சு. நாங்கள் ட்ராக்லேயே தான் ஓடினோம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஓடியாந்துட்டு மறுபடியும் அப்படியே நின்றுட்டு மறுபடியும் நின்று எங்களே பார்த்துட்டு இருந்துச்சு. திருப்பி மறுபடியும் நாங்கள் அதே இடத்துல இருந்து மறுபடியும் நாங்கள் திருப்பி நின்று மறுபடியும் சவுண்டு விட்டோம். அப்புறம் மெல்ல அப்படியே பார்த்துட்டு கீழே இறங்கி காட்டுக்குள்ளே போயிடுச்சு. கடந்த 2024 இந்த தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஒரு வருஷத்தில்
5000 முறைக்கு மேலே யானைகள் வனப்பகுதியிலிருந்து தண்டவாளத்துக்கு வந்திருக்கு. ஏஐ தொழில்நுட்பம் காரணமாக ரயில்வே துறைக்கு தகவல் சொல்லப்பட்டு 1012 பெண் யானைகள், 770 ஆண் யானைகள், 468 குட்டி யானைகள்னு இதுவரைக்கும் மொத்தம் 2250 யானைகள் பாதுகாப்பாக தண்டவாளத்தை கடந்திருக்கு. யானைகள் மட்டும் இல்லை, இந்த தொழில்நுட்பம் காட்டு மாடுகள், சிறுத்தை மாதிரியான விலங்குகளையும் கண்டுபிடிச்சு பாதுகாக்க உதவியாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த தொழில்நுட்பம் இல்லாத கேரளா பகுதிகளில் இப்போவும் யானைகள் ரயில் மோதி உயிரிழக்கிற சோகம் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. தொழில்நுட்பத்தை மட்டும் சார்ந்திருக்காம களத்தில் இவங்க எடுக்கிற சின்ன சின்ன நகர்வுகளும் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ரயில் பயணிகள் வீசுகிற உணவு கழிவுகளில் ஈர்க்கப்படும் யானைகள் அதிக அளவு தண்டவாளத்துக்கு வருது. தண்டவாளத்தை ஒட்டி புதர்களும் பெரிய அளவுக்கு வளர்றதால அதை கண்காணிக்க முடியாமல் போகுது. இதை சரி செய்ய தண்டவாளத்தை அடிக்கடி சுத்தப்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் தூய்மையாக வச்சுருக்காங்க. நாட்டுக்கே முன்னுதாரணமாக இருக்கும் இந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேரளா, கர்நாடகா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் மாதிரியான மாநிலங்களிலிருந்து வந்து நேரடியாக பயிற்சி எடுக்கிறாங்க. விரைவில் ட்ரோன் கேமரா மூலம் யானைகளை இன்னும் துல்லியமாக கண்காணிக்க போகிறாங்க. அதாவது யானைகளுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க. காடுகளை உருவாக்குற யானைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது காலத்தின் கட்டாயம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி. 1 கிராம் தங்கம் வாங்கினால் 400 ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர். இச்சலுகை ஜூன் 1ஆம் தேதி வரை மட்டுமே.